guys, welcome to my channel Jay's Pattikadu Cooking. இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரையில தான் சூப் பார்க்க போறோம். கசப்பான முருங்கைக்கீரையில கசப்பே இல்லாம எப்படி சூப் பண்ணலாம்னு தான் பார்க்கணும். முருங்கைக்கீரையை எங்க பார்த்தாலும் உடனே பறிச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா அதுல சுவை மட்டும் இல்ல ஆரோக்கியமும் அதிகமா இருக்கு. சுகர் பேஷண்ட் உள்ளவங்க கண்டிப்பா இந்த கீரையை வாரத்துல ஒரு 3 நாளாவது எடுத்துக்கும்போது அவங்களோட சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி ரத்த அழுத்தம் உள்ளவங்களும் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை விட அதிகமாக வந்து விட்டமின் ஏ சத்து அதிகமாக அடங்கியிருக்கு, பொட்டாசியம் சத்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே அடங்கியிருக்கு. இவ்வளோ ஒரு மலிவான முருங்கைக்கீரையை நாமும் வந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 நாளாவது எடுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கீரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்ததோ அது ஆறுனதுக்கப்புறம் அந்த கீரையை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். அது கூட ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சிட்டு அதை திரும்ப நல்லா கொதிக்க வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடிகட்டிட்டு மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த முருங்கைக்கீரையில் கிடைக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.